நீ திரும்பி வந்து சக்தி கழுத்துல தாலி கட்டலன்னு வச்சுக்க, உன் சின்னத்தா இந்த இடத்துலயே செத்து போடுவேன். இது பாரு, இது நிச்சயம் நடக்கும். நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நானும் கடைசியா சொல்லுதேன். என்னடா இவன் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்ச கூடாது. உன் சாவுக்கு வேணாலும் வருவனே தவிர சக்திக்கு தாலி கட்ட நான் வர மாட்டேன். இங்க சக்தி உயிருக்கு போராடிட்டு இருக்காடா. டேய், அவளை சாகடிக்கிற பாவத்துக்கு நீ ஆளாயிராத. டேய், புரிஞ்சுக்கடா, சொன்னா கேளுடா, வாடா சீக்கிரம். சக்தி பொழைச்சுக்க வாச்சி நாத்தா. வீரகாளி அம்மன் கிட்டயும் செத்து போன ஆத்தா கிட்டயும் வேண்டி இருக்க. சத்திய அவங்க காப்பாத்துவாங்க. நான் போன வச்சிடறேன். ஐயோ ஐயோ, கடைசியில இப்படி ஒரு இடிய தூக்கிய தலையில போட்டுட்டானே அர்ச்சனா. அர்ச்சனா, கொஞ்சம் வேகமா போனேன். ஆ க ர அகர எல்லாம் எழுத்தெல்லாம் அதி அதி அதி. அது அதி கிடையாது, ஆதி. உட்காருங்க உட்காருங்க. ஆதி இல்லையா, ஆதி ஆதி. உலகில் உள்ள எல்லா உயிர்களிடத்தில் சொல்லேமா, சீக்கிரம் படிங்க. படிக்கிறேன். நாம் அன்பு காட்ட வேண்டும். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா சங்கரி? சரியா? சரி. என்றும் கடைபிடிக்க கூடாது. சொல்லேமா, காந்திஜியோட பொன்மொழிகள் புக் படிக்கிறீங்களே, நான் இதுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்றீங்களா? காந்திஜி எது ஆழமான பக்தின்னு சொல்றாரு? இரு படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஐயோ ஐயோ, இது கூட தெரியல. அன்பையும் அகிம்சையும் தான் ஆழமான பக்தின்னு சொல்றாரு. இது கூட தெரியல. என்னதான் படிக்கிறீங்களோ, படிங்க படிங்க. படிக்கிறேன். ஐயோ, இந்தாங்க ஆண்டி, தண்ணி குடிங்க. குடு. அப்பா, சங்கரி, இது வரைக்கும் பெருக்கிட்டேன். இதெல்லாம் நாளைக்கு பெருக்கிக்கலாமா? இப்பயே பெருக்குங்க, இல்லனா அந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். வேணாம், இப்ப பெருக்கிறேன். பிசாசு, குட்டி பிசாசு, என்ன என் வேலை வாங்குற? இருடி, ஒண்ணு பாத்துக்கிறேன். என்ன? என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நீயே கழுவிக்கோ. இப்போ நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யல, உடனே பூமிகாக்கு போன் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க காலத்துக்கு ஜெயில் தான். எப்படி வசதி? என் தலை எழுத்து. பூமிகா 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 பூமிகா, என்ன இந்த அளவுக்கு வேலை வாங்குற இல்லடி? உன்னை சீக்கிரமே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை படமாக்குறேன்டி, பாத்துக்கிறேன். நல்ல வேலை, இந்த நேரம் பார்த்து அம்மாவும் இல்ல, பூமிக்காவும் வெளியே போயிருக்கா. இதுதான் சரியான சந்தர்ப்பம்.
மதன், வேண்டாம்டா. நீ செய்த இந்த காரியம் மிகப்பெரிய துரோகம்டா. உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு நீ கொடுக்கிற தண்டனை இது. நீ ஏற்கனவே செஞ்ச தப்புக்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சது பத்தாதா? மறுபடியும் நீ இப்படி ஒரு தப்பு செஞ்சு நீ மாட்டினா காலம் போற ஜெயில இருந்து கம்பி என்ன வேண்டியதுதான். ஏய் மதன், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாடுறா. நல்ல வேலை, நான் தப்பு பண்ணிருப்பேன். என் மனசாட்சி என்ன காப்பாத்திருச்சு. ஐம் சாரி ராதா, ரியலி சாரி. நல்ல வேலை, என் மனசாட்சி என்ன காப்பாத்திருச்சு. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போன. ஏய் மதன் முட்டாள், முட்டாள், நீயாட எப்படி பயப்படுற? சுப்ரியாவை கல்யாணம் பண்ண பூமிகாவை கொலை பண்ண பார்த்தவன் நீ இந்த தப்பு செய்ய பயப்படலாமா? டேய், தைரியமா தப்பு செய்டா. கடவுள் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்க. பாரா, மயக்கத்துல இருக்காடா. நீ இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி ஆகணும்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சமயத்துல தப்பு பண்றதா சரியான வழி. ஆமா ஆமா, நான் ராதாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். எனக்கு ராதாக்கு கல்யாணம் ஆனா இது எப்படி நடக்குதானே போகுது. அது இப்பவே நடக்கட்டும். அது ஆமா, தீபாவளி என்னைக்குன்னு சொன்னீங்க? நீ பண்ண ஸ்வீட்டு ஆசம். நாசமா போச்சு. இது லேகியோங்க. பாருடா, சேலையில சும்மா தேவதை மாதிரி இருக்கா பாருடா. ஏய், அது அவங்க அம்மாடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடுறது நிப்பாட்டிட்டு அதையாவது சொல்லு. என்னது? அத ஹாப்பி தீபாவளி பா. ஹாப்பி தீபாவளி. பாவி, ஏன் இப்படி பண்ற? உங்களெல்லாம் உங்கள அடிக்காத. ஐயோ ஐயோ பா. ஏன் இப்படி பண்ற? நீங்க பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்றீங்க?
நீங்க பண்ணி காரியத்துக்கு கை கொடுக்காம விட மாட்டேன். ஏய் அடிக்காதடி. நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது வாலாட்டிக்கிட்டு மறுபடியும் தப்பு பண்ணாதான் போகுமா? இதெல்லாம் நீங்களும் அதே மாதிரி தானே? இந்த கேவலமான கீழ்த்தரமான புத்திய காட்டிட்டீங்கல்ல, பார்க்கல கேவலமா இருக்கு. உங்களை நம்பி இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கிட்ட போய் தப்பான இடத்துக்கு பாக்குறீங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்ல, இவளுக்கும் அறிவு இல்ல. டேய் ரொம்ப நடிக்காதடி, எழுந்திரி எழுந்திரிடி, எழுந்திரின்றல எழுந்திரி. டேய் எழுந்திரிடி, இப்ப எழுந்திரிக்க போறியா இல்லையா? டேய் அரலூசு, என்ன அவ கீழே விழுந்து மயக்கத்துல கிடக்குறாடி. வேற போய் எழுப்பி பாருப்பா, போய் பாருன்னு சொல்றல. டேய் ராதா எழுந்திரி, ராதா ராதா. ராதா ராதா ராதா. ஐயோ என்ன மச்சான் இது? என்ன உண்மையாவே மயக்கத்துல இருக்கா? என்ன பண்றது மச்சான், இப்ப என்ன பண்றது? அடி பாவி, ஏண்டி இத வந்த உடனே பார்க்காம நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தது தப்பா நினைச்சிட்டு என் போட்டிக்கு இப்படியே நெரிப்ப? ஐயோ அது விடுங்க மச்சான், நான் வேணா ஒத்தடம் கொடுத்துறேன் இருங்க. ஐயோ ஏய் நீ சும்மா அடிச்ச மாதிரில தெரியலடி, ரொம்ப நாளா காத்திருந்து அடிச்ச மாதிரி தான் அடிச்சிருக்க. ஐயோ என்ன மச்சான் இப்ப போய் நான் தான் ஒத்தடம் கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, இப்ப என்ன பண்றது? ராதாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போலாமா? ஏய் லூசு, போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிப்பா. சரி சரி இத எடுத்துட்டு வரேன். இந்த வீட்ல எஜமானியா இருந்த என்ன நிரந்தரமா வேலை செய்யற மாதிரி ஆக்கிட்டாளே. நானும் காலையில இருந்து எவ்வளவு வேலை தான் செய்யறது. வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குது. படுபாவி, ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அத்தை என்ன முனக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லையா? அத்தை எவ்வளவு நேரம் மாப் போடுவீங்க? சீக்கிரம். இதோ என்னத்த வேண்டா விருப்ப தொடக்கிற மாதிரி இருக்கு? நல்லா குனிஞ்சு வளைஞ்சு அழுத்தி தொடங்க, புரியுதா? தொடக்கிறேன்டி, தொடக்கிறேன். ஒரு வயசான மாமியார் வீட்டை மாங்க மாங்கன்னு தொடச்சிட்டு இருக்க, நீ என்னமோ எலிசபெத் ராணி மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. இருடி, எவ்வளவு நேரம் காலை ஆட்டுவேன்? அந்த காலை உடைக்கிறேன். கொஞ்சம் மச்சம் அசர்றாளா இவ? இரு இரு. ஐயோ அம்மா, அத்தை மருமகதான் மாமியார் கால்ல விழுந்து பாத்திருக்கேன். இப்பதான் முதல் முறையா மாமியார் மருமக கால்ல விழுந்து பாத்திருக்கேன். தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் வீட்டை தொடங்க. ருக்கு, வீட்டெல்லாம் தொடச்சு முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. என்னது வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல.
போய் கிச்சன்ல சமைங்க. என்னம்மா சமைக்கணும்? சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் போய் சமைங்க போங்க. ஓஹோ சரிம்மா. மூஞ்சிக்கு உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பாரா வேணும், வைக்கிறேன். அடியே என்ன அடி சாம்பார் ரசம் பொரியல்னு வைக்க சொல்ற? உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. இவ்வளவு என்ன பண்ணலாம்? இவ்வளவு கொன்னாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். வேலையா வாங்குற வேலை? ஐயோ இத வச்சு அவ கதையை முடிக்க வேண்டியதா? ஜன்னல மூடி வச்சாச்சு. ஏருக்கு நீ சமையல் ரூமுக்குள்ள போனதும் உனக்கு கருமாரி சோறு தாண்டி. ருக்கு, அந்த சமைக்கிற பாத்திரம் எல்லாம் பரண மேல இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுமா. என்னமா வேலை வாங்கின? இன்னைக்கு நீ சாவரண்டி, அதுதான் உனக்கு தண்டனை. என்னது இது? சத்தத்தையே காணோம். எரிஞ்சு செத்து போயிருப்பாளா? போய் பாப்போம். நெருப்பு பிடிச்சு நான் இன்னும் சாகலன்னு பாக்குறீங்களா? எரிஞ்சது நான் இல்ல, அந்த கோணிதான். நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா எம்டி சிலிண்டரை வீட்டுல வச்சிருந்தேன். உங்களை சாவடிக்காம நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு, என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஏற்கனவே இங்க வேலை பார்த்து பார்த்து என் உடம்பெல்லாம் வலிக்குது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தண்டனை தானே? நீ எல்லாம் ஒரு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ற?
நாளையில இருந்து நீ கேஸ் ஸ்டவ்லயே சமைக்க கூடாது. மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல தான் சமைக்கணும். ஐயோ, மண்ணெண்ணெய் அடுப்புலையா? அது ஸ்டவ் அடிச்சிடுச்சு, நெஞ்செல்லாம் வலிக்குமே. வலிக்கட்டும். தப்பு பண்ணல, இதுதான் உனக்கு சரியான தண்டனை. ஒண்ணு ஐயோ, இது என்னமா பிளான் பண்ணி தப்பிச்சிட்டா? கடைசியில் நம்மள போட்டுருவாளோ? அர்ச்சனா, ஐயோ என்னது இது? என்ன பண்றீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானேம்மா. அதுக்கா என் காலில் எதுக்கு உழறீங்க? அம்மாடி, அவனை திரும்ப வர வைக்க உன்னாலதாம்மா முடியும். நான் தான் அவரை வர சொல்லி கூப்பிட்டேனே அத்தை. வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அத்தை? அம்மாடி, அவன் திரும்பி வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லுங்க அத்தை. சரி. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.